குறையாத செல்வம் நிலைக்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இவற்றை தவிர்க்க வேண்டும். வாரம்தோறும் வரும் நாட்களெல்லாம் ஒரே மாதிரியா? இல்லை. பாரம்பரிய இந்து மரபில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செல்வ சக்தி அதிகம் செயல்படும் மிக முக்கியமான நாட்களாக கருதப்படுகின்றன. வாரத்தின் 3வது நாள் செவ்வாய், 6வது நாள் வெள்ளி. இந்த இரு நாட்களும் மனித வாழ்வின் ஆற்றல், செல்வம், அருள் எனும் மூன்றையும் நிர்ணயிக்கும் நாட்கள் என பெரியோர்கள் கூறி வந்துள்ளனர். ஏன் இந்த 2 நாட்கள் முக்கியம்? செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி. வீரம், துணிவு, முயற்சி, உழைப்பு, நிலையான வருமானம் இவைகளுக்கான ஆற்றலை வழங்குபவர். வெள்ளிக்கிழமை திருமகள் அருளும் நாள். செல்வம், சுகம், ஐஸ்வர்யம், குடும்ப நலம் இவை அனைத்தும் லக்ஷ்மி கடாட்சத்தால் நிலைக்கும். அதனால்தான் இந்த நாட்களில் செய்யும் செயல்கள் வீட்டின் செல்வ ஓட்டத்தை பாதிக்கும் என்று பாரம்பரிய நம்பிக்கை. குறையாத செல்வம் நிலைக்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏன் கடன் கொடுக்கக்கூடாது? பெரியோர்கள் சொல்வார்கள், செல்வம் நிறைந்த நாளில் செல்வத்தை வீட்டை விட்டு அனுப்பாதே. இந்த நாட்களில் பணம் வைத்திருக்கும் பெட்டியிலிருந்து பணம் எடுத்து கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது ஒரு பாரம்பரிய நம்பிக்கை. இதன் உட்பொருள் பண ஓட்டத்தில் கவனம், செலவுகளில் கட்டுப்பாடு, செல்வத்தை மரியாதையுடன் கையாளுதல். அதீத பயம் அல்ல, பொருளாதார ஒழுக்கம். குறையாத செல்வம் நிலைக்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாதவை: குத்துவிளக்கை தானாக அணையவிடக்கூடாது, ஊதி அணைக்கக்கூடாது, பூவால் மட்டும் அணைக்க வேண்டும். இரவில் வீடு பெருக்கி குப்பையை வெளியே கொட்டக்கூடாது, அடுத்த நாள் காலை செய்யலாம். வாசற்படி, அம்மி, ஆட்டுக்கல், உரல் இவற்றின் மீது உட்காரக்கூடாது. இவை செழிப்பு, உழைப்பு சின்னங்கள். விளக்கு ஏற்றிய பின் பால், தயிர், உப்பு, ஊசி பிறருக்கு கொடுக்கக்கூடாது. செல்வ சக்தி வெளியேறக்கூடாது என்ற நம்பிக்கை. அந்த நாட்களில் வீட்டுக்குள் அல்லது வாசலில் நகத்தை வெட்டுதல் தவிர்க்க வேண்டும். உண்மையான கருத்து என்ன? இந்த வழக்கங்கள் அனைத்தும் பயம் விதிப்பதற்காக அல்ல. ஒழுக்கம், சுத்தம், சிந்தனை கட்டுப்பாடு, செல்வத்தை மதித்தல் இதையர் பெரியோர்கள் சின்ன சின்ன விதிகளாக சொல்லி வைத்தார்கள். முடிவாக, செல்வம் வருவது மட்டும் முக்கியமல்ல, அது நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலைத்தன்மைக்கான மனநிலையும் பழக்கங்களுமே இந்த பாரம்பரிய வழிமுறைகள். இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள், தன்னம்பிக்கை கதைகள் அனைத்தையும் கேட்க KYR யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.